மகாலய அமாவாசையை முன்னிட்டு நமது முன்னோர்கள், அதாவது தாத்தா பாட்டி, நம்ம குடும்பத்தில் உள்ள முன்னோர்களுக்கு குலதெய்வம் எடுத்துக்கலாம். குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போய் இன்னைக்கு அந்த குலதெய்வம் கோயிலை சுத்தம் செய்து, அங்கே உள்ள சுத்தம் செய்து இன்று குலதெய்வத்துக்கு படையல் பண்ணி சாமி கும்பிட்டு அது ஒரு பெரிய விசேஷம். அது குலதெய்வம் கோயிலுக்கு வர முடியாதவர்கள் முன்னோர்களுக்கு இது தர்ப்பணம் அப்படின்னு சொல்லுவாங்க. தர்ப்பணம் திதி தர்ப்பணம் தர்ப்பணம் தான் சொல்லுவாங்க. தர்ப்பணம் பண்ணுறது இன்று ஒரு சிறப்பானது முன்னோர்களுக்கு. ஏன்னா அதில் தமிழர்கள் கணக்குப்படி 3 அமாவாசையை சொல்லுவார்கள். அது ஆடி அமாவாசை ஒன்று, புரட்டாசி அமாவாசை, மகாலய அமாவாசை, அடுத்தபடியாக தை அமாவாசை அப்படின்னு சொல்லுவார்கள். இது முன்னோர்களுக்கு உகந்தது. முன்னோர்கள் அப்பா அம்மா இவர்கள்லாம் உயிரோடு இருக்கிறார்கள், நாங்கள் அவங்களுக்கெல்லாம் எதுக்கு, எங்களுக்கு தெரியாது, நாங்களாம் கும்பிட, எங்களுக்கெல்லாம் அது பழக்கம் இல்லை அப்படி என்று நினைப்பவர்கள் குலதெய்வம் கோயிலுக்கு விளக்கு போட்டு ஏதாவது இந்த தர்ப்பணம் இந்த இதெல்லாம் சொல்கிறதெல்லாம் பிரசாதமாக ஏதாவது படைக்கிறதுக்கு தான் அது சொல்கிறது, உணவு கொடுக்கறது. நமக்கு முன்னோர்கள் அப்படின்னு எடுத்துட்டா நம்ம குலதெய்வம் தான். பாட்டன் பூட்டன் எல்லாம் அவர்கள் வழி வந்தது நமக்கு முன்னோர்கள் அப்படின்னா குலதெய்வம் தான். அந்த அடிப்படையில் குலதெய்வம் கோயிலுக்கு போய் அனைவரும் அந்த கோயிலில் உள்ள ஃபஸ்ட்டு சுத்தம் செய்யணும். நிர்மாலயம் அப்படிங்குவாங்க. முதல்ல போனோடனே விளக்கு போட்டு நிர்மாலயம் அந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ணி ஒற்றை அடித்து கோயிலெல்லாம் கழுவி விட்டு இந்த மாதிரி சுத்தம் செய்யும் போது நம்மளில் உள்ள உடம்பில் உள்ள இந்த கெட்ட இதெல்லாம் போய் உடம்புலாம் ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ அந்த கோயிலை சுத்தம் பண்ணும்போது நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத இதெல்லாம் சுத்தமாகி நமக்கு ஒரு உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கும், மனம் நிம்மதியை கொடுக்கும். மற்றது பொருளாதார ரீதியில் நீங்கள் கேட்டீங்கன்னாக்க சில பேர் பணம் பணம் அப்படிங்கிறாங்க. பணமா நிம்மதியா ஒரு மனிதனுக்கு தேவை என்று கேட்டால் நிம்மதி தான். அந்த அடிப்படையில் நீங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போய் சாமி கும்பிடும் போது உங்களுக்கு தேவை உள்ள நிம்மதியும் தேவைக்கு மேல் நிம்மதியும் கொடுப்பார். அதாவது சிற்றின்பம் பேரின்பம் அப்படின்னு இருக்கு. உங்களுக்கு பேரு இன்பத்தையே கொடுக்கும். நம்ம குலதெய்வம் கோயிலில் போய் அனைவரும் அந்த வீடியோ பார்க்குறவங்க, இப்போ நான் என் குலதெய்வம் கோயிலில் உட்காந்து நான் உங்களுக்கு இந்த காணொலியை போட்டுக்கொண்டிருக்கேன். இதே மாதிரி பார்த்தாங்கன்னா என் கூட உங்கள் வீட்டில் உள்ள பிள்ளைகளுக்கும் கூப்பிட்டு போங்க. இப்போ என் கூட எனக்கு உதவியாக என் மகன் வந்திருக்கிறார். அவர் நான் தான் எங்கள் கோயிலுக்காக சுத்தம் பண்ணி இன்றைக்கி ஒற்றை அடித்து இன்றைக்கி முழு நேரமும் இன்று இந்த 21ஆம் தேதி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மகாலய அமாவாசை இன்னைக்கு முழு நேரம் இந்த எங்கள் கோயிலில் நானும் எனது மகனும் ஒற்றை அடித்து கோயிலெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி இன்னைக்கு நாங்கள் அவங்களுக்கு பிரசாதம் வைத்து சாமி கும்பிட போகிறோம். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் செஞ்சு நீங்களும் வாழ்க்கையில் வளம் வர வேண்டும் என்று எனது குலதெய்வமான புழுந்தாலம்மனை வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.